அன்புநேயர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை சட்டத்தரணி ஒருவர் தலங்கம கலம்பு டிஸ்ட்ரிக்ட், அது தலங்கம பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இல்லையா? அவருடன் சேர்த்து அவருடைய துணைவியாரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் சட்டத்தரணி புத்திக மல்லிவராட்சி. அந்த கொலைதான். அதற்காக நேற்று நாடு முழுவதும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதன் பிரகாரம் நாடு முழுவதும் ஒரு நீதிமன்ற பிக்கெட்டிங், நீதிமன்றம் இயங்காமல் அவர்கள் ஒரு அமைதியான முறையில் அவருடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். நாடு முழுவதும் சட்டத்தரணிகள் நீதிமன்றம் முன்பாக கருத்து, அவங்களே ஏற்கனவே கருப்பு, அதில் வர கருத்த உடை, இந்த பாயை கட்டி அப்படியெல்லாம் கட்டி பல வகையான சுலபங்கள் எல்லாம் ஏந்திய வண்ணம் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுது இந்த சட்டத்தரணியின் கொலை சம்பந்தமாக மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பதவி விலக வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். யார் அவங்க? சுதந்திர வக்கீல்கள் அமைப்பு. இந்த சுதந்திர வக்கீல்கள் அமைப்பு தான் அண்மையில் அரசாங்கத்துக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையில் நடந்த ஒரு புகைச்சலின் போது இதே சுதந்திர வக்கீல்கள் அமைப்பு சட்டமா அதிபருக்கு ஆதரவாக நின்றார்கள். இதையெல்லாம் ஏன் சொல்றோம் என்றால், இதெல்லாம் அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்க போகின்றது. அந்த செய்திக்கு நாம் நிறைய செல்ல வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது இவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையானது கொஞ்சம் வலுப்பெறவும் வாய்ப்பு இருக்குது. அவர் வாய் நல்ல ஏன் சொன்னால், ஏன் பதவி விலக வேண்டும் என்றால், இந்த சட்டத்தரணி புத்திக மல்லிவராட்சியும் இந்த குடுப்பாட்டிக்கும் இந்த போதை வஸ்து பாட்டிக்குமான ஒரு முடிச்சு போடுகின்றார். ஆனால் நாம் போலீஸுக்கு உள்ளிருந்து பார்க்கின்ற போது இந்த சம்பவத்துக்கும் இந்த சட்டத்தரணி கொலைக்கும் வெலிகம சேர்மன் ஒருவர், அர்பன் கவுன்சில், என்னது நகரசபா தலைவர் ஒரு கொல்லப்பட்டார் இல்லையா? ஒரு 6-7 மாசம் முன்ன போயிருக்குமா? பாலம் சரியா தெரியாப்பா. எல்லாத்தையுமே நாம நினைவுச்சு கொள்ள முடியுமா? அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஒரு முடிச்சு போடப்படுகின்றது போலீஸ் தரப்புக்குள்ள இருந்து. சரி, இந்த ஏரியாவெல்லாம் பார்ப்போமா? அக்ரேகுடா என்பது இது கடுவல பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதி. அவுட் ஆஃப் ஏரியா இல்ல, கலம்பு டிஸ்ட்ரிக்ட். அந்த லாஸ்ட் லொகேட்டட் இன் கலம்பு டிஸ்ட்ரிக்ட் தான். தலங்கமே தலவத்துக்கூடன்னு சொல்லலாம். சரியா சொல்ல போனா தலங்கம பஸ் தான். கலம்புல இருந்து 138 பஸ் முடிச்சு போயிடலாம். கடுவலை அப்படி அடிக்கும் இல்ல, அந்த ஏரியாவுக்குள்ள உள்ளதுதான் இது. பெட்ராவில் இருந்து பார்த்தோம்னா 138 பஸ் எல்லாம் இழுத்து அடிக்கும். அதெல்லாம் சாத்தலாம், அந்த பஸ்லயும் போகலாம். சரி, பார்க்கலாம். சட்டத்தரணி புத்திக மல்லிவராட்சி மற்றும் அவரது மனைவியின் கொலைக்கும் பின்னர் எந்த விசாரணையும் இல்லாமல் அவரை பாதாள உலக நபராக முத்திரை குத்தப்பட்டதற்கும் அமைச்சர் ஆனந்த விஜயபால பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தனது அமைச்சு பதவிகளை நிறைவேற்ற தவறிருக்கும் உடனடியாக ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கப்படுவதாகவும் சுதந்திர வக்கீல்கள் அமைப்பு ஒரு அறிக்கை ஒன்று இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். சுதந்திர வக்கீல்கள் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில், கொழும்பில் உள்ள அக்ரேகொட உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பாதுகாப்பு படைகளின் தலைமை, இதுங்க ஒரு ஆமிக்கமும் கிட்ட இருக்கான், நான் பார்த்துலாப்பா. தலைமையத்திற்கு அன்னளவாக அருகில் வழக்கறிஞர் புத்திக மல்லிவராட்சி மற்றும் அவரது மனைவியின் கொலைக்கு பொறுப்பேற்று எந்தவொரு முறையான விசாரணையும் இல்லாமல் ஒரு பாதாள உலக குழுவிடம் கொலைக்கான பொறுப்பை ஒப்படைத்த பின்னர் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால உடனடியாக பதவி விலக வேண்டுமா? இலங்கை சட்டத்தின் ஆட்சியால் நிர்வகிக்கப்படும் ஒரு நாடு ஒரு வழக்கறிஞர் என்பது நீதி நிர்வாகத்தின் நீதித்துறைக்கு உதவும் ஒரு அதிகாரி. சட்ட தொழிலுக்கு அரசியலமைப்பு மூலம் அதிகாரபூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு வழக்கறிஞர் மரண பயம் இல்லாமல் தனது தொழிலை சுதந்திரமாக மேற்கொள்வதற்கு தேவையான சூழலை வழங்குவது அரசின் பொறுப்பாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. ரோட்டுல போறவங்களுக்கு எல்லாம் அப்படின்னா தனிக்கார பொடிக்கட்டான் கொடுக்கணும். இலங்கை உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களை பாதாள உலக வழக்கறிஞர்கள் என்று முத்திரை குத்துவதற்கு அரசாங்கமோ காவல்துறையோ அல்லது வேறு எந்த தரப்பினரோ எந்த உரிமையும் கிடையாது என்றும் சொல்லுகின்றார். அமைச்சர் ஆனந்த விஜயபால தனது தொழிலை செய்வதற்காக கொலை செய்யப்பட்ட பிறகு அவரது சுய மரியாதையை அளித்ததில் அரசாங்கம் தலையிட்டதற்கு அவர் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டுமா? கொலை நடந்த குறுகிய காலத்திற்குள் காவல்துறையினர் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை வெளியிட்டார்களா? அதன் அடிப்படை மற்றும் அவசியம் என்ன? காவல்துறை தவறான தகவல்களை பரப்பியுள்ளதா என்பது குறித்து விசாரிக்கப்பட வேண்டுமாம். புதிய சூழ்நிலையில் சட்ட சமூகம் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்தும் கவலைப்பட வேண்டியிருந்தது என்றும், இது போரின் கூட இல்லாத ஒரு பயங்கர காலம் என்றும் அவர் சொல்கின்றார்.
சட்டத்தொழில் குற்றமற்றவர் என்ற அனுமானம் ஒரு குடிமகனுக்கு நியாயமான விசாரணைக்கான உரிமை மற்றும் நியாயமான விசாரணை இல்லாமல் யாரையும் தண்டிக்க கூடாது என்ற அரசின் பொறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றும் அரசாங்கமும் அமைச்சரும் இந்த அடித்தளங்கள் அனைத்தையும் அளித்து வருகின்றனர். நியாயமான விசாரணைக்கான உரிமையை அரசாங்கம் புறக்கணிப்பதால் தற்போது பல நெருக்கடிகள் உருவாகி வருகின்றன. வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் இதன் வலியை நன்கு உணர்கிறார்கள் என்றும் சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணரட்ன, சுரேஷ சட்டத்தரணி சமன் கலபதி ஆகியோர்தான் இந்த அறிக்கையை விட்டிருக்கின்றார்கள். ஆக ஒரு உச்சகட்ட போருக்குள் செல்ல போகின்றது. இந்த விடயத்தை தலங்கம அக்ரேகுடையில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் இனம் தெரியாத காட்டு மிராண்டிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். உயிரிழந்த சட்டத்தரணி கரந்தனிய சுத்தா என்ற குற்றவாளியின் நீதிமன்ற நடவடிக்கைகளில் முன்னிலையான ஒருவர் என அமைச்சர் தெரிவிக்கின்றார். சரி, என்ன கேட்டால் நாம கொலைய நிச்சயமாக நாம ஏற்றுக்கொள்ளல, அது ஒரு புறம் இருக்கட்டும். என்ன கேட்டா, ஒரு ஒழுங்கான நீதி நியாயமான சட்டத்தரணிகள் என்று சொன்னால் இந்த கொடுக்கான கேஸ்ல ஆஜர் ஆகணுமா ஆக வேண்டாமா? அவனை காசு அள்ளி கொடுப்பான், இந்த உசிறு போயிட்டு உனக்கு கோடி கோடியா கொடுத்திருப்பான். ஏதோ ஒரு அணியால கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் எத்தனை ஆயிரம் சட்டத்தரணிகள் இருக்கின்ற போது இவரை மட்டும் ஏன் குறி வச்சார்கள்? எங்கே ஒரு சிக்குமுக்கு இருக்கா இல்லையா? அதை நாங்க பார்க்கணுமா இல்லையா? இதன் மூலம் என்ன சொல்ல வாரம், இந்த மாதிரி இந்த கொலை கும்பலுக்கு இந்த கொள்ளை கூட்டத்துக்கு ஒரு சட்டத்தரணி ஆஜராகாம விடுங்களேன். நீங்க மாமன் மச்சான ஆஜராகலையே, எல்லாம் பணத்துக்காகத்தான் போய் நிக்கிறீங்க. இல்லாத பொய்யம்பிங்க, பொய்ய உண்மை எம்பிங்க. ஆக இப்ப பாருங்க, உயிரிழந்த சட்டத்தரணி அது டபுள் சாரம் பாருங்க, சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்தரணி கரந்தனிய சுத்தா, அதுதான் குடி வியாபாரி. சுத்தா என்ற குற்றவாளியின் நீதிமன்ற நடவடிக்கைகளில் முன்னிலையான ஒருவர் என அமைச்சர் தெரிவிக்கின்றார். ஏன் இவர் குறிவைக்கப்படுகின்றார்? ஒரு தரப்புக்கு இவர் பேசினா மறுதரப்பால குறிவைக்கப்படலாம். ஆக உங்களோட வக்கீல் தொழில் இருக்கின்ற மமதையில இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் போகாம விடுங்களேன். ஒரு அமைதியான முறையில வாழ்க்கையை கொண்டு போற இந்த மாதிரி தொல்லை வராதே. அவன்ட கொலை கேஸுக்கு அவன்ட கிலோ கணக்கில் கொண்டு வர மனித உயிர்களை கொல்ல வர அந்த பவுடருக்கெல்லாம் நீங்க முன்னிலையான அதுல வந்திருக்கும். இந்த நிலையில் கரந்தனியை சுத்தா தொடர்பான தகவல்களை லொக்குபெட்டி, பேரை பாருங்க, லொக்குபெட்டி என்பவரின் பாதாள உலக கும்பலுக்கு வழங்கியதன் காரணமாக கரந்தனியை சுத்தாவே குறித்த துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கலாம் என காவல்துறை சந்தேகம் அடைகிறது. அதாவது இந்த டபுள் கேம் போடுறதானே, ஒருத்தனுக்கு ஆஜரானா ஒருத்தனுக்கு ஆஜராகணும், அவனை விட்டுட்டு எதிர்பார்ட்டிக்கு தகவல் கொடுத்திருக்கிறான் என்று புதுசா சந்தேகம் கொள்ளாங்க. நமக்கு தெரியல. ஆனா ஏன் இப்ப கொலம்புல இந்த பகுதியில் தலங்கம பகுதியில எத்தனையோ வக்கீல்கள் ஏன் விவரம் மட்டும் குறி வச்சானுங்கள்? அதை நீங்க நாம கேட்கணும் இல்ல, பார்க்கணும் இல்ல, சிந்திக்கணும் இல்ல. அந்த வகையில பார்க்க போனால் இவருக்குள்ள என்னமோ இருக்கு. நாம அவர் கொலை செய்யப்பட்டதை நாம ஆதரிக்கல, அதை ஏற்றுக்கொள்ள வன்மையா கண்டிக்கிறோம். சரி, எவ்வளவு வக்கீல் விவர கேஸுக்கு ஆஜர அவங்க அமைதியான வாழ்க்கையை போகக்குள்ள உனக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டா இதுக்குள்ள நீ பூந்திருப்பாய். உனக்கு பணம் பெட்டி பெட்டியா கட்டுக்கட்டா கொடுத்திருப்பீங்க, நான் பாக்குறேன் இருப்பீங்க. இல்லப்பா நான் இந்த மாதிரி கேஸ்ல ஆஜராகிறல்ல, நான் சிம்பிளா சொல்லலாம், நான் இந்த மாதிரி கேஸுக்கு ஆஜராகல, நான் பொதுவாக அந்த சிவில் கேஸ் தான் செய்கிறேன் போகும். நான் ஒன்றும் இல்லை, நான் சிவில் கேஸ் இந்த காணிகள் பணங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் டீல் ஆகுறேன், நான் இந்த மாதிரி கிரிமினல் கேஸுக்கு செய்யறல்லப்பா என்று சொல்லிவிட்டா அவன் வேற ஒரு வக்கீல பார்ப்பான். எல்லா வக்கீலும் ஏழாண்டு சொன்னா யாரை சுட்டுக் கொள்ளுவாரு? இந்த பார்ல நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம் தானே. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தால ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த கொலைக்கு போறோம், நீங்க ஒரு முடிவெடுங்களேன். நாம் இனிமேல் இந்த போதை வஸ்து கடத்தல்காரர்கள், விற்பனையாளர்கள், சிறிய வியாபாரி யாருக்குமே ஆஜராகிறல்ல. நீங்க அப்படி ஆஜரானால் இதுக்கும் நம்மட என்னது அசோசியேஷன் என்னது இந்த பார் அசோசியேஷன் எந்த கருணையும் காட்டாது, சம்பந்தம் இல்லைன்னு நீங்க ஒரு முடிவெடுங்களேன் பார்ப்போம். எதுக்கெடுத்தாலும் அரசாங்கத்துக்கு மேலேயே பழிய போட்டா ஆனந்த விஜயபால சில விடயங்கள் சரியில்லை, நாரவாய் வேற அது விஷயம் வேற. எதுக்கெடுத்தாலுமே ஆனந்த விஜயபால ரோட்ல போற ஒரு சட்டத்தானி காவல் கொடுக்கலுமா? அப்படின்னா எல்லா சட்டத்தானி ஒருத்து அவங்களுக்கு ஒரு பொடி கார்டு கேளுங்க, அதானே சரி. இல்ல ஒரு நீதி நியாயமா நீங்க கருத்த கோட்டைக்கு நீங்க செய்யறன்னு சொன்னாக்கா இதுக்கு நீங்க அடங்கணுமே. நாட்டுல அரசாங்கம் அவன் உசுர கையில பிடிச்சிக்கித்தான் இந்த குடும்பம் ஒழிக்க பாக்குறோம். அதுக்கு மேலையும் இந்த நாம நேற்று ஏற்கனவே சொல்லிக்கிறோம், 16 கோடி குஷ்
குஷ்பு குஷ் குஷ் வந்திருக்குது. யாரு? வெள்ளம்பிடிக்காரன் அழிக்காந்திக்கான். இதெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? எனவே சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு முடிவெடுக்கலாம். இனிமேல் இந்த இதுக்கு மேலே நடக்கலாம். இல்ல, எல்லோருக்கும் பாதுகாப்பு. இப்ப சிகாகோ பான நாமளும் தான் சொல்றோம், ரோட்டால போற பொதுமக்களுக்கெல்லாம் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கல. எந்த உலகத்திலே முடியாது. யாருக்கு முடியுமா? எதற்கு எடுத்தாலும் கொலை கொலைண்டா நடக்குதுதான். அரசாங்கம் முடிஞ்ச வழங்கி பாக்குதுதான். இப்ப வெள்ளிக்கிழம சேர்மன் கொலை என்ன பிடிக்கல, அது வேறு. அதுக்கும் இதுக்கும் தான் முடிச்சு போடப்படுது. அதற்கும் இதற்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு முடிச்சு போடுறாங்க. இப்பொழுது விசாரணைக்காக 10 சிஐடி குழுக்கள் நாடு முழுவதும் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம ஏற்கனவே சொல்லுகிறோம், ஸ்ரீலங்கா சிஐடி நினைத்தால் மனசு வச்சா லேசாக அமுக்கலாம். இன்னும் இது இந்த மாதிரி கொலையாளிகள் போய் ஒழிக்கிற யாழ்ப்பாணத்துல நம்ம யாழ்ப்பாணத்தை பயன்படுத்துறாங்களே இந்த கொலகார கும்பல்கள். இப்ப கொலகார கும்பல் சொல்ல அவனும் ஒரு இராணுவக்காரன் தான். அதாவது T56 துப்பாக்கியில இயக்கிற கூடியவன் என்றால் அது ஆமியை விட்டு சென்றவன் தான். இன்றைக்கு பாருங்க, போலீஸ்ல எத்தனையோ 500 பேர் போதை பஸ்க்குள்ள இருக்காங்களாம். 100 பேர் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கு. இப்ப ரோட்டில நடக்கிற இந்த பொட்டிக்கடை சம்பவத்துக்கும் அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும், ஆனந்த விஜயவால பொறுப்பெடுக்கணும், ஆனந்த விஜயவால ரிசைன் பண்ணணும் என்றால் ஒரு அரசாங்கம் எந்த அரசாங்கம் இயங்க முடியாது. இது என்ன பிரச்சனைனா, நீங்க வக்கீல் சங்கம் அசோசியேஷன், நீங்க உங்களோட பார் அசோசியேஷன் ஒரு முடிவெடுக்கணும். இனிமேல் வரும் காலங்களில் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் அது எம்சியா இருக்கட்டும், மேல் நீதிமன்றம், எம்சியும் மேல் நீதிமன்றம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிரிமினல் குற்றவாளிகளுக்கு நம்ம ஒருத்தரும் ஆஜராகல் என்று முடிவெடுத்தால் இந்த குடும்பம் ஓரளவு அழிக்கலாம். உங்களும் கருத்தா இங்கே போட்டு ஒழிக்கணும், லட்ச லட்சமா வாங்கணும் என்றால் அதுக்கு அரசாங்கம் ஒன்றும் பண்ணலாமா கால்? இந்த கொலை சம்பவத்தை விசாரிக்க குற்ற புலனாய்வு துறை, சிஐடி திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 10 போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்புகள் தெரிவிக்கின்றார்கள். தலங்கம அக்ரேகொட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றின் முன்பாக கடந்த வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஜீப் வாகனத்தில் இருந்த தம்பதியினர் ஒரு ஜீப்பா, இன்னொரு விடயத்தையும் சொல்ல கேளுங்க, இந்த ஜீப்பை நாங்க நிறுத்தி சொல்ல வரேன். ஒரு ஜீப் எடுக்குன்னா கிட்டத்தட்ட 1 கோடி. ஒரு ஜூனியர் லாயர் என்ன கேட்டால் ஆக்குனர் 10 ஆண்டு கூட இந்த லாயர் எல்லாம் இப்படி உழைக்கலாங்க. இதை நாங்க அடிச்சு உறுதியா சொல்லுவேன். இப்ப ஜீப் சொன்னால் நான் எப்படியும் ஒரு பஜரோ வண்டி எடுத்திருப்பார். இப்ப பஜரோ வண்டி எடுக்கிறேன்றால் ஒரு லாயர் சாதாரணமாக நம்ம மட்டக்களப்பு யாழ்ப்பாணத்துல ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பார்த்தாலும் மாசம் ஒரு 3 லட்சம் தான் தேரும். இந்த எம்சிஎல்ல கிடைக்கிற அவ்வளவுதாங்க. நீங்க நினைக்கப்பட்டா இந்த வக்கீலுமாருக்கு அவனுக்கு அல்றாங்க கிடையாங்க. அது ஒரு பிச்சை காசு அவங்களுக்கு கிடைக்கிறது. அங்க போட்டு மண்டையை கசக்கிக்கிட்டு அந்த தாளை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு தலைமரிசிறு வெள்ளையாரும் வரையும் யோசிச்சு சிந்திச்சு ஒரு உண்மையை பொய்யாக்கி வடிச்சிட்டு கட்டி போகணும். இல்லை அப்படி போயிட்டு எம்சிக்குள்ள எல்லாம் கூடினா ஒரு 50,000 வந்தாலும் எவ்வளவு வரப்போகுது அவளுக்கு பாருங்க. 50,000 கிடையவே கிடையாது. இப்ப உள்ள காலங்கள்ல எம்சி நீதிமன்றம் 10,000 கிடக்குறதும் பெரிய கதை. இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லா வக்கீலும் இதை கேட்டு கொண்டிருப்பாங்க. இதான் உண்மை. அப்ப இவர் ஒரு இளம் வக்கீலா இருக்கிறார். இவருக்கு ஒரு 7 to 10 ஆண்டுக்குள்ள சேல்ஸ் இருக்க போது ஒரு உறுதியில்னா கூட அப்படி கிடையாது. அப்ப இவர் இந்த மாதிரி ஒரு வண்டி ஓட்டுறார் மெயின்டெனன்ஸ்னால் இவர் இந்த போதை வஸ்து கும்பலுக்கான வழக்காளி வக்கீல். இவருக்கு அவங்க எல்லாம் வழக்காளி. அப்ப அவங்க நல்ல பணம் கொடுப்பாங்கல்ல. ஒரு அப்பியருக்கு 1 லட்சமும் கொடுப்பாங்க, 5 லட்சமும் கொடுப்பாங்க. எப்பா இப்ப சாதாரணமா ஒரு லோயர் ஒரு மாசம் உழைக்கிற பணத்தை இவங்க ஒரு நாளைக்கு வாங்கிருப்பாங்க. அப்ப இந்த ஜிபேல எங்க வருது? அடுத்து சில வக்கீல் மாதிரி ஓடுற வண்டி எல்லாம் பினான்ஸுங்க பாவம். அதெல்லாம் கையில் அடிக்காங்க, அதெல்லாம் கை போடாங்க. என்ன பாவம், அவங்க பினான்ஸ் கட்டுறாங்க. மாசம் 2 லட்சம் 3 லட்சம் கட்டுறாங்க. பார்த்தா பெரிய வக்கீல் ஐயா பெரிய வாகனத்து வாரான்னு நாம நினைச்சிருப்போம். பாவம், அவட பஞ்சம் நமக்கு தான் தெரியும். பாம்பிங்கால் பாம்பறியும் அவர பஞ்சம் நம்மளுக்கு தான் புரியும். அவங்களோட பஞ்சம் எல்லாம் சரி. துப்பாக்கி சூட்டில் ஜீப் வாகனத்தில் இருந்த தம்பதியினர் இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. கார் ஒன்றில் வந்த ஆயுததாரிகள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி சுமார் 10 தடவைகள் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். இதுல அவட துணைவியா குறிவைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இவன் எப்படியும் தப்ப கூடாண்டால் ஒருத்தன் படக்குள்ள ஒரு நொலும்ப நாம ஒரு மூட்டை பூச்சியை ஒரு நொலும்ப கொல்லக்குள்ள மற்ற நொலும்பும் படுறதானே. அப்ப இவன் முன்சிட்டு வந்திருப்பா, இவன் டிரைவிங் பண்ணிருப்பார். அதனால 2 பேர் மேலும் தப்ப குறிவைத்த ஒன்றுதான் மற்றதுக்கு மாற்றிருக்கும். இதான் உலக வளமே. இந்த தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தவர்கள் விடிகல பகுதியை சேர்ந்த
மல்லிவராட்சி என்ற சட்டத்தரணியும் அவரது மனைவி மாவார் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். குறிந்த சட்டத்தரணி கரந்தனிய சுத்த என அறியப்படும் குற்றவாளியின் நீதிமன்ற வழக்குகளின் முன்னிலையானவர் என்றும் குற்றச்செயல் வலையமைப்புக்கிடையான தகவல் கசிவு தொடர்பான சந்தேகங்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல் திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பாதுகாப்பு தரப்பு சொல்றாங்க. சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்யும் நோக்கில் பல திசைகளில் 10 குழுக்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. விரைவில் அம்புடாம போகலாம், தெரியும் தானே நாட்டுக்குள்ள. அதனால என்ன கேட்டால் நான் மீண்டும் பதிவு செய்யறேன். எல்லா சகல நாட்டில் உள்ள சட்டத்தரணிகளும் இந்த இந்த போதை வஸ்து கடத்தக்காரர்களுக்கு நீங்க எந்த வழக்கம் பேசுறாங்க, ஆக மேக்சிமம் சாராயக்காரனுக்கு மட்டும் பேசுங்க. சாராயம் 10 போத்துல 5 போத்துல கொண்டு போவான்ல, சாராயம் தானே சட்டப்படி நீங்க பார் போட்டு விற்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன அதுக்கு வர வேண்டிய கிடக்கு. எனவே அந்த விடயம் தான் இந்த சம்பவத்துக்கு வருகின்றது. இலங்கை பார் அசோசியேஷன் சட்டத்தரணிகள் சங்கம் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் நீங்கள் ஆஜராக கூடாது என்று அவங்களோட தலைவர் அவங்களோட பிரசிடன்ட் உத்தரவு போட்டா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை. பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளியில் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.